டேட்டா டைப்பில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 2 விதமான டேட்டா டைப் உங்களுக்கு தெரியும். ஒன்று வந்து பில்ட்இன் டேட்டா டைப். நம்ம நம்ம ஆல்ரெடி நம்ம C++ல இருக்கும், இன்பில்ட்னாவே இருக்கும். என்னென்னலாம் வரும்? இன்ட்டு, ஃப்ளோட்டு, அப்புறம் டபுள், சரிங்களா? சைன்டு இன்ட்டு, அன்சைன்டு இதெல்லாம் வரும். நீங்கள் பர்சனலாக படிங்க. ஆப்டிடியூட் லெவலில் போகும்போது அதெல்லாம் தேவைப்படும். நம்ம ஜென்ரலாக பார்க்குறது வந்து இன்ட்டு, ஃப்ளோட்டு, டபுளு, லாங்கு, சரிங்களா? இது மாதிரி டேட்டா டைப்ஸ் எல்லாம் நம்ம சார் இதெல்லாம் வரும். இதெல்லாம் பில்ட்இன் டேட்டா டைப். ஏற்கனவே டைனஸ் ரிச்சி நமக்காக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க, டிபெண்டிங் அப்பான் அவர் டேட்டாவை பொறுத்து. அப்புறம் உங்களோட பிஸ்னஸ் சினாரியோக்கு தகுந்தாற் போல் யூசர் டிஃபைன் டேட்டா டைப். நீங்கள் யூசர்னால் யாருங்க? ப்ரோக்ராமர் டிசைன் பண்ணுறது. ப்ரோக்ராமர் அவருக்கு தேவையான டேட்டா பேஸை டிசைன் பண்ணிக்கலாம், டேட்டா டைப்ஸை டிசைன் பண்ணிக்கலாம். அதான் அந்த யூசர் டிஃபைன் டேட்டா டைப். இதில் மெயினாக என்ன வரும்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா டைப் இருக்குது. அதே மாதிரி யூனியன் அப்படின்னு இருக்குது. உங்கள் பிஸ்னஸ் தகுந்தாற் போல் நீங்கள் ஒரு டேட்டா டைப்பையே உருவாக்கலாம். இன்ட் மாதிரி, ஃப்ளோட்டு மாதிரி. நீங்கள் உங்கள் ஸ்ட்ரக்சருக்கு நீங்கள் ஒரு பேர் வச்சுக்கலாம். இப்போ வந்து ஸ்ட்ரக்ட்டு, இப்போ ஷியாம் அப்படின்னா ஷியாம்லாக்கு ஷியாம்லா அப்படின்னு வச்சா இது ஒரு டேட்டா டைப். ஷியாம்லா ஒரு டேட்டா டைப். நான் எப்படி இன்ட்டு வச்சு N1 N2 வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கலாம்ல, அது மாதிரி ஷியாம்லா வச்சும் நான் வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கலாம். S1 S2 அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இன்டீஜருக்கு 4 பைட்ஸ் அப்படி அலாட் ஆகுது, மெமரி ஒவ்வொன்றுக்கும் 4 பைட்ஸ் அலாட் ஆகுதுன்னா ஷியாம்லாக்கு நான் என்ன டிஃபைன் பண்ணி வச்சுருக்கேனோ, இப்போ ஒரு 36 பைட்ஸ் அலாட் ஆகுதுன்னு வைங்க ஷியாம்லாக்கு. அப்போ இதுக்கு 36 பைட்ஸ், S2க்கு 36 பைட்ஸ் அலாட் ஆகும். புரியுதுங்களா? ஸோ உங்கள் பிஸ்னஸ் சினாரியோக்கு தகுந்தாற் போல் நீங்கள் ஒரு புது டேட்டா டைப்பை உருவாக்கலாம். அதுதான் என்னதுன்னா யூசர் டிஃபைன் டேட்டா டைப்புன்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அப்போ எப்படி நான் க்ரியேட் பண்ணுறது? ஒரு எக்ஸாம்பிள் நான் ஸ்டூடெண்ட்டுக்கு பண்ணுறேன், நீங்கள் எம்ப்ளாய்க்கு பண்ணி பாருங்கள். ஸோ எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து டிஃபைன் பண்ணணும். உங்கள் ஸ்ட்ரக்சரை நீங்கள் டிஃபைன் பண்ணணும். அப்போ எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்னா கீவேர்டு இருக்குது. ஸ்ட்ரக்ட் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணி ஸ்ட்ரக்ட் அந்த நேம் என்ன நீங்கள் உருவாக்க போகிறீங்களோ அந்த ஸ்ட்ரக்சர்னுடைய பேர். அப்போது ஸ்ட்ரக்சருடைய பேர் என்ன? இங்கே நம்ம ஸ்டூடெண்ட்டுன்னு வச்சுக்கலாம், சரியா? இன்னும் ஷியாம்லன்னா அது உள்ள என்ன வைக்க நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ ஸ்டூடெண்ட்டு எதை டெஃபைன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஓப்பனிங் க்ளோசிங் பேரந்தசிஸ் கர்லி பிரேஸ் போட்டுக்கணும். இதுக்குள்ளே நீங்கள் டிஃபைன் பண்ணணும். எனக்கு இந்த ஸ்டூடெண்ட்ன்ற ஸ்ட்ரக்சருக்குள்ளே என்னெல்லாம் வரும், ஸ்டூடெண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட டேட்டாஸ்லாம் நான் இதில் வைக்க போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ முதல்ல என்ன வேணும்? ஸ்டூடெண்ட் ஐடி வேணும். அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்னுடைய நேம் வேணும். அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்னுடைய, நான் இப்போதைக்கு ஸ்ட்ரிங்கு சேர்ந்து வந்ததுன்னா சம்டைம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் டர்போ C++ யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ப்ராப்ளம் வரும். பட் தேவ் C++ல் அது வராது. அப்புறம் ஃபீஸ், ஸ்டூடெண்ட்னுடைய ஃபீஸ் இல்லாட்டி ஏஜ் ஏதோ ஒன்று, ஓகேயா? ஃபீஸே வச்சுக்கலாம் ஃப்ளோட்டில். ஸோ ஸ்டூடெண்ட் ஃபீஸ் நான் இங்கே வந்து எஸ் நேம் அப்படின்னு ஷார்ட்டாக வச்சுக்கிறேன். இங்கே வந்து டியூஷன் ஃபீஸ் அப்படின்றதுனால நம்ம டி ஃபீஸ் அப்படி மாதிரி வச்சுக்கலாம். அந்த ஃபீஸ்ன்னு மட்டும் வச்சுக்கிட்டேன். இது என்ன டேட்டா டைப்பில் இருக்கும்? எனக்கு நம்பர்ஸ் தான் வரும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எனக்கு இன்டீஜர் போதும். எனக்கு 4 டிஜிட்ஸில், இப்போ என் பையனுக்குலாம் ரோல் நம்பர்லாம் 4 டிஜிட்ஸில் தான் இருக்கும் ஐடி, அதுக்கு மேலே இருக்காது. அப்போது எனக்கு அவ்வளோதான் வரும் அப்படின்னா ஐடி வந்து இன்டீஜர் கொடுத்துக்கலாம். இல்லை நம்பர்ஸ்லாம் சேர்ந்து லெட்டர்ஸ்லாம் சேர்ந்து வரும்னா நீங்கள் இங்கே ஒரு கேரக்டர் அரே க்ரியேட் பண்ணணும். இப்போ நேம்லாம் ஸ்டோர் பண்ணணும்னா கேர்னு வச்சுக்கோங்க, ஒன்று தான் ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ ஷியாம்லான்ற பேரில் எஸ் மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஜெயந்தின்ற பேரில் ஜே மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். பிளஸ்ஸினா பி மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். அஸ்வின்னா ஏ மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். அப்போ நான் இங்கே என்ன பண்ணணும்னா எனக்கு ஃபுல்லாக சேவ் பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு அரே க்ரியேட் பண்ணிடலாம். 30. அப்போ நான் இங்கே கேரக்டர் அரே, அப்போ 30 லெட்டர்ஸ்க்கு நான் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃபீஸ் வந்து டபுள் போட்டுக்கலாம். டபுள்னா பாயிண்டில் வரும், 8 பைட்ஸ். அப்போ டோட்டலாக எவ்வளோ பைட்ஸ் பாருங்கள். இது 64 பிட் சிஸ்டம்னு எடுத்துக்கோங்களேன். ஸோ 30 இங்கே வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ 4 பைட்ஸ், இங்கே வந்து ஒரு 30 பைட்ஸ். இங்கே ஃப்ளோட்டாக இருந்தால் 4, இது டபுள்ன்றதுனால 8 பைட்ஸ். ஸோ இது வந்து 4 பைட்ஸ். மொத்தம் எவ்வளோ வருது பாருங்கள். ஸோ 4 + 30 34 + 8 42, கிட்டத்தட்ட 42 பைட்ஸ் அப்படி தானே? செமிகோலன் போட்டால் இந்த ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் எனக்கு 42 பைட்ஸ் ஆக்குப்பை ஆகுது, சரிங்களா? இதுதான் நம்ம ஸ்ட்ரக்சர் டெஃபினிஷன். ஸோ இது வந்து என்ன,
நம்மளுடைய ஸ்ட்ரக்சர்னுடைய மெம்பர், இது ஒன்று ஸ்ட்ரக்சருடைய மெம்பர், இதுதான் நம்மளுடைய ஸ்ட்ரக்சருடைய நேம், அதாவது ஸ்டூடெண்ட் அப்படின்றது நேமு, இதை தான் நம்ம டெஃபினிஷன் சொல்லுவாங்க. இது கீவேர்டு, இப்படி தான் நீங்கள் எழுதணும்னு இருக்குல்லையே அந்த கீவேர்டு. இங்கே நம்ம ஓப்பனிங் க்ளோசிங் பேரந்திசிஸ் கர்லி பிரேஸ் போட்டு செமிகோலன் போட்டு முடிக்கணும். முடிச்சிட்டிங்கன்னா உங்கள் ஸ்ட்ரக்சர் டெஃபினிஷன் ரெடி. இதுதான் உங்களுடைய ஸ்ட்ரக்சர்னுடைய டெஃபினிஷன். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ட்ரக்சர் டிஃபைன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரக்சர் வேரியபிள் டிக்ளரேஷன். ஸ்ட்ரக்சரை வேரியபிள் டிக்ளேர் பண்ணால் தான் மெமரி அலாட் ஆகும். இது வந்து ஒரு மாடல் தான், ப்ளூ பிரிண்ட் மாதிரி. மெமரி அலாட் ஆகாது. நீங்கள் இப்போ வாய்டு மெயின் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. மேலே டிசைன் பண்ணிட்டேன், வாய்டு மெயின் நான் ஓப்பன் பண்ணுறேன். இன்ட்டு மெயினோ வாய்டு மெயினோ ஓப்பன் பண்ணிவிட்டு இது உள்ள நான் எனக்கு தேவையான வேரியபிள் நான் அலாட் பண்ணுவேன்ல, அதே மாதிரி உங்கள் ஸ்ட்ரக்சர் வேரியபிள் ஸ்டூடெண்ட்ன்றது உங்களுடைய யூசர் டிஃபைன் டேட்டா டைப். ஸோ உங்களுக்கு எத்தனை தேவை, எனக்கு ஒரு 3 ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய டேட்டா ஸ்டோர் பண்ணணும். அப்போ S1 S2 S3. இதில் என்ன பிரச்சனைனா ஸ்ட்ரக்சர் மாதிரியே எனக்கு வந்து கீவேர்டு மட்டும் யூனியன் மாற்றினாலே யூனியன் ஆகிடும். ஸ்ட்ரக்ட்ன்ற கீவேர்டு மாதிரி யூனியன். அப்போது எனக்கு இது ஸ்ட்ரக்சராக யூனியனான்னு தெரியாது. அப்போது டைனசர்ச் என்ன சொல்கிறாங்க, நீ பண்ணும்போதே மென்ஷன் பண்ணிடு இது ஸ்ட்ரக்சராக யூனியனானு. அப்போ நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸ்ட்ரக்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு. நீங்கள் இங்கே ஆட்டோ போட்டாலும் ஒன்றா போடாட்டி ஒன்றா சொல்லியிருக்கேன்னா ஆட்டோமேட்டிக்காக தான் இது அலர்ட் ஆகும். ஸோ ஆட்டோ போட்டாலும் ஒன்றா போடாட்டி ஒன்றா இங்கே போடணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் இங்கே வந்து ஸ்ட்ரக்ட்ன்ற கீவேர்டை கட்டாயம் போடணும். ஏன் அப்படின்னா 2 விஷயம் இருக்குது இங்கே வந்து வேறு வழி கிடையாது. வேறு ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ தான் எடுக்கும், அதனால் பிரச்சனை இல்லை. பட் இங்கே வந்து 2 விஷயம் இருக்கிறதுனால இந்த ஸ்டூடெண்ட்ன்ற டேட்டா டைப்பு இது வந்து யூனியனாக ஸ்ட்ரக்சரானு அதுக்கு தெரியாத மாதிரி அவங்கள வந்து கம்பைலர் அவ்வளோதான் டிசைன் பண்ணியிருக்காங்க. அதனால் நம்ம தான் மென்ஷன் பண்ணணும் இது வந்து ஸ்ட்ரக்சர், இது யூனியன் அப்படின்னு. அதனால இந்த கீவேர்டு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். மற்றபடி நீங்கள் எப்பயும் போல் இன்ட்டு எப்படி க்ரியேட் பண்ணுறீங்க, ஃப்ளோட் F1 F2 F3, அதே மாதிரி ஸ்டூடெண்ட் S1 S2 S3 அப்படின்னு நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். இது வந்து ஜஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் வேரியபிள் டிக்ளரேஷன். உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் வேரியபிள் எது, இதுதான் ஸ்ட்ரக்சர் வேரியபிள் S1. அப்போ இங்கே எப்படி மெமரி அலாட் ஆகும்னா S1க்கு ஒரு 4 பைட்ஸ் 30 பைட்ஸ் 8 பைட்ஸ் அலர்ட் ஆகிருக்கும். S2க்கும் ஒரு 4 பைட்ஸ் 30 பைட்ஸ் 8 பைட்ஸ் அலர்ட் ஆகிருக்கும். X3க்கும் சேமஸ் இந்த 42 பைட்ஸ் அலர்ட் ஆகிருக்கும். அப்போ நீங்கள் அக்சஸ் பண்ணுறது வந்து இப்போ நீங்கள் எங்கேயாவது பிரிண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, ஃபில் பண்ணிட்டீங்க. அப்போ பிரிண்ட் பண்ணணும்னா வழக்கம் போல் பிரிண்ட் ஆஃபில் நீங்கள் என்ன போடுவீங்க, %D போட்டு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கல்ல. அதே மாதிரி நீங்கள் S1 நான் பிரிண்ட் பண்ணுறேன், S1ல் இன்டீஜர் இருக்குன்னா நான் பிரிண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. யுவர் ஐடி எஸ் %D. அப்போ S1ல் நிறையா இருக்குது, ஸ்டூடெண்ட் ஐடி இருக்குது, ஸ்டூடெண்ட் எஸ் நேம் இருக்குது, ஃபீஸ் இருக்குது. இதெல்லாம் என்னதுன்னா மெம்பர்ஸ்ன்னு பேர், ஸ்ட்ரக்சர்னுடைய மெம்பர்ஸ். இது ஸ்ட்ரக்சர் வேரியபிள், இது ஸ்ட்ரக்சர்னுடைய நேம். அப்போது என்னென்ன மெம்பர் இருக்குது, 3 மெம்பர்ஸ் இருக்குது. அது டேட்டா மெம்பர், டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுனால டேட்டா மெம்பர்னு சொல்லலாம். இது ஐடி, நேம், ஃபீஸ். அப்போ இந்த 3ஐயும் நான் சேவ் பண்ணணும். அந்த S1ல் தான் சேவ் ஆகிருக்கு. அப்போ எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுனா ஸ்ட்ரக்சர் வேரியபிள் டாட் அந்த பர்டிகுலர் மெம்பர் நேம். அப்போ டாட் அந்த மெம்பர் நேம், அந்த மெம்பர் நேம் என்னது, ஸ்டூடெண்ட் ஐடி. ஸோ ஸ்டூடெண்ட் ஐடி. அப்போ நீங்கள் என்ன போடுவீங்க, இங்கே இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர் வேரியபிள் டாட் அந்த மெம்பர் நேம் போடும்போது S1னுடைய ஸ்டூடெண்ட் ஐடி உங்களுக்கு வந்துடும். இங்கே S2 போட்டிங்கன்னா S2னுடைய ஸ்டூடெண்ட் ஐடி வரும். S3னா S3னுடைய. %S யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் S1 டாட் S நேம். %LF யூஸ் பண்ணிங்கன்னா யுவர் ஃபீஸ் இஸ், அப்போ %S1 டாட் ஃபீஸ் அப்படின்னு அக்சஸ் பண்ணணும். எப்பயுமே மெம்பர் அக்சஸ் பண்ணுறது அந்த ஸ்ட்ரக்சர் வேரியபிள் டாட் அந்த பர்டிகுலர் இது அக்சஸ் பண்ணணும். இதுக்கு மெமரி எப்படி அலாட் ஆயிருக்குன்னா ஜென்ரலாக யாரும் வெளியே போனீங்களா, இல்லைல்ல? இப்போ தெரியுதா? ஓகே ஓகே. ஸோ நம்ம இப்போ இது ஸ்ட்ரக்சர் டிஃபைன் பண்ணியிருக்கோம், இது ஸ்ட்ரக்சர் டெஃபினிஷன். அது மாதிரி இது வந்து வேரியபிள் டிக்ளேர், மெமரி அலாட் ஆகுது இந்த இடத்துல தான் அலாட் ஆகும். நீங்கள் அக்சஸ் பண்ணுறது அந்த ஸ்ட்ரக்சர் வேரியபிள் டாட் அந்த மெம்பர் நேம் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். இதுதான் உங்களுடைய ஸ்ட்ரக்சர், உங்களுடைய யூசர் டிஃபைன் டேட்டா டைப். இப்போ நீங்கள் இந்த இடத்துக்கு வரும்போது கம்பைலர் இந்த மாதிரி பண்ணும். என்ன பண்ணுன்னா 3 வேரியபிளுக்கும் மெமரி அலாட் பண்ணிடும். இது S1,
இது S2, இது S3. இந்த ஸ்ட்ரக்சர் வேரியபிள் இல்லாமல் நீங்கள் உள்ளே போக முடியாது. இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா, இங்கே ஒரு 4 பைட்ஸில் உங்களுடைய ஐடி இருக்கும், நேம் இருக்கும். நேமுக்கு 30 பைட்ஸ் என்னால் வரைய முடியாது. ஸோ நீங்கள் 30 பைட்ஸ் இருக்க மாதிரி நினச்சிக்கோங்க. ஃபீஸுக்கு கிட்டத்தட்ட 8 பைட்ஸ். ஸோ கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 8 பைட்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து ஃபீஸ். அப்போ இதுக்கு என்ன இருக்கும்? நேம் வந்து ஸ்டூடெண்ட் ஐடி. நான் கலர் மாற்றுறது உங்களுக்கு தெரியறதுக்காக மாற்றுறேன். அதுக்கப்புறம் எஸ் நேம், ஃபீஸ். இது மாதிரி இருக்கும். இதே மாதிரி ஒரு காம்பினேஷன், இதே சேம் சினாரியோவில் உங்களுக்கு என்ன வரும்? S2க்கும் வரும், அட் த சேம் டைம் S3க்கும் வரும். சரி, இந்த மாதிரி வரும். அப்போது மெம்பர் நேம் சேமாக தான் இருக்குது. எதை வச்சு தான் வேரியேஷன் பண்ணுறாங்க? S3 டாட் ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்னா அதை குறிக்கும், S1 டாட் ஸ்டூடெண்ட் நேம்னா இதை குறிக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் வேரியபிளை வச்சு தான் நீங்கள் வந்து எப்பயுமே ஆக்சஸ் பண்ணணும் மெம்பர்ஸ் வந்து. சரிங்களா? ஸோ ஓகே, இப்போ 3 பேருக்கு ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ யாருக்குன்னா பிளஸ்ஸி, ஜெயந்தி, ஷியாம்லா 3 பேருனுடைய டீட்டெயில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போது நான் வந்து இந்த கிளாஸில் 3 பேர் தான் படிக்கிறாங்க. இப்போ ஒரு வேளை எத்தனை பேர்னாலும் படிக்கலாம், 100 பேர் கூட படிக்கலாம். அப்போ எனக்கு 100 பேர் கூட வரலாம் ரன் பண்ணும்போது, இல்லை 10 பேர் வரலாம். அப்போ எனக்கு இங்கே அரேஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நான் க்ரியேட் பண்ண வேண்டியிருக்கும். அந்த கான்செப்ட் பேர் என்ன? இதுக்கு பதிலாக இது வந்து ஃபிக்ஸடாக இருக்குது, 3 பேருக்கு தான் இருக்குது. எனக்கு வந்து 100 பேருக்கு நான் அலாட் பண்ணணும்னா இந்த இடத்துல நீங்கள் என்ன கான்செப்ட் போகணுன்னா அரேஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர். எப்படி எழுதணும்னா ஸ்ட்ரக்ட் ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரிட் ஆஃப் 100 இப்படி எழுதிடணும். அப்போ இது எப்படி வரும்னா S1 S ஆஃப் 100ன்னு வச்சுக்கோங்களேன். ஷார்ட்டாக எழுதுறேன், S ஆஃப் 100ன்னு எழுதுவோம். S ஆஃப் 100னா இது எப்படி மெமரி அலாட் பண்ணணும்னா, இங்கே வந்து S ஆஃப் 0 இந்த இடம், இது ஆஃப்ன்றது அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட், இங்கே S ஆஃப் 1, இங்கே S ஆஃப் 2, இப்படிமா S ஆஃப் 99 வரைக்கும் எனக்கு 100 பேர் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி மெமரி அலாட் ஆகிடும். அப்போ மொத்தம் எத்தனை பைட்ஸ் இதுக்கு அலாட் பண்ணும்? இதுக்கு வந்து 42 + 42 42 எவ்வளவோ அதுதான். இதுக்கு டோட்டல் மெமரினா 42 + 42 + 42. பட் இங்கே வந்து 42 × 100, ஸோ 4200 பைட்ஸ் நமக்கு வந்து மெமரி அலாட் ஆகும் இந்த ஒரு சிங்கிள் லைனுக்கு. எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம்? 100 ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் டேட்டாவை. அதான் என்னது? அரேஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இந்த கான்செப்ட் இது என்ன அப்படின்னா, ஒரு அரேயே ஸ்ட்ரக்சருக்குள்ளே இருக்குது. அப்போ இது என்னென்னா அரேஸ் வித்தின் ஸ்ட்ரக்சர். அரே கான்செப்ட் என்ன? அரேக்குள்ளே சேம் டைப் ஆஃப் டேட்டாவை தான் ஸ்டோர் பண்ண முடியும். அப்போ ஜெயந்தின்னு இருக்குன்னா JEYA எல்லாமே கேரக்டர் தான். இங்கே ஷியாமலான் இருக்குன்னா ஷியாமலா, இங்கே பிளஸ்ஸின்னு இருக்குன்னா பிளஸ்ஸி, எல்லாமே லெட்டர்ஸ் தான், கேரக்டர் டைப். ஸோ அரே கான்செப்டே என்ன? குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸ் வித் சேம் டேட்டா டைப். ஆனால் நீங்கள் எப்படி இது அரேஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் சொல்கிறீங்க? ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப் வச்சுக்கலாம். இன்ட் வச்சுக்கலாம், கேர் வச்சுக்கலாம், டபுள் வச்சுக்கலாம். ஸ்ட்ரக்சரில் அதுதான். பட் அரேஸில் வந்து குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸ் வித் சேம் டேட்டா டைப், இங்கே குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் வித் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப். அதுதான் வித்தியாசமே. இப்போ வந்து ஸ்ட்ரக்சரில் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப் நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு இன்டீஜர் இருக்குது, ஒரு கேர் இருக்குது, ஒரு ஃப்ளோட் இருக்குது, டபுள் இருக்குது, இப்படிமா இருக்குது. ஓகே. ஆனால் இதை நீங்கள் அரேன்னு சொல்கிறீங்க. S1 S2 S3. அதாவது எப்படி வரும்னா இதே தான். இது மாதிரி S1 ஆஃப் 0க்கு சாரி, ஸோ S1 ஆஃப் 1க்கு, S1 ஆஃப் 2க்கு இது மாதிரி. எனக்கு 100க்கும் வரைய முடியாது.
ஸோ உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் பண்ணுறேன். எஸ் ஆஃப் 0, எஸ் ஆஃப் 1, எஸ் ஆஃப் 2, ஆஃப் 3. இதே இது வரைக்கும் எஸ் ஆஃப் 99 வரைக்கும் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால சரிங்களா. இது அத்தனைக்கும் இதே டேட்டா வரும். கீழே ஃபீஸ் அரே மாதிரி இருக்கா, நான் அரே கிடையாது, அது வந்து டபுள் தான், 8 பைட்ஸ் தான். ஓகே, இங்கே வந்து டாட் டாட்டா வச்சு நீங்கள் நிறைய வரும்ல. ஸோ இந்த டயக்ராம் பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை மாதிரி போயிட்டே இருக்கும் நடுவில் சரிங்களா. S3லேருந்து 99 வரைக்கும் நடுவில் எல்லா நம்பர்ஸும் போகும். இதுதான் என்னதுன்னா அரேஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர். பாருங்கள், அரேஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர், ஒரு ஸ்ட்ரக்சரே அரேயாக ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனால் அரேனுடைய கான்செப்ட் என்ன? குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸ் வித் சேம் டேட்டா டைப். இது என்ன டேட்டா டைப்? இது ஸ்டூடெண்ட் டேட்டா டைப். நான் உருவாக்குன ஸ்டூடெண்ட் டேட்டா டைப். அது மாதிரி இது என்ன டேட்டா டைப்? ஸ்டூடெண்ட் டேட்டா டைப். இது என்ன டேட்டா டைப்? ஸ்டூடெண்ட் டேட்டா டைப். இது என்ன டேட்டா டைப்? ஸ்டூடெண்ட் டேட்டா டைப். அப்போது உடையில பாருங்கள், அரே கான்செப்ட் உடையில. குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸ் வித் த சேம் டேட்டா டைப், தட் இஸ் ஸ்டூடெண்ட் டேட்டா டைப். இதுதான் என்னதுன்னா அரேஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர். அப்போ இதுக்குள்ளே டேட்டா ஸ்டோர் பண்ணுறது எப்படி பண்ணுவீங்க? S1 of 0 டாட் ஸ்டூடெண்ட் ஐடி, S1 of 1 டாட் ஸ்டூடெண்ட் ஐடி. அப்போ ஃபார் லூப்பில் இந்த இண்டெக்ஸ் வேல்யூ மட்டும் நீங்கள் ஐயில் மாற்றி கொடுத்தா போதும். வரிசையாக நீங்கள் 100 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். புரியுதா எப்படின்னு? இதை தான் நான் பார்த்துருப்பேன். நிமிஷம். ஓகே, ஸோ இதை எம்ப்ளாய் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். ஸோ இங்கே பாருங்கள், ஒரு எம்ப்ளாய் டிசைன் பண்ணியிருக்கோம். இன்ட் மெயினில் நான் பாருங்கள் வாய்டு மெயினுக்கு வெளியே போட்டிருக்கேன் டெஃபினிஷனை. புரியுதுங்களா? இதை கட் பண்ணிட்டா இப்படி தானே இருக்கும் முந்தி. இதுக்கு இடையில ஸ்ட்ரக்சர் டிஃபைன் பண்ணியிருக்கு. எத்தனை மெம்பர் இருக்குது? 3 மெம்பர் இருக்குது. ஓகே, இந்த 3 மெம்பருக்கு எம்ப்ளாய், எம்ப்ன்றது உங்கள் ஸ்ட்ரக்சருடைய பேர். வேரியபிள் மெமரி அலாட் பண்ணணும்னா எம்ப் வச்சு பண்ணணும். இங்கே வந்து அரேஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணியிருக்கோம். 50 எம்ப்ளாயி மேக்ஸிமம் ஸ்டோர் பண்ணலாம். பட் இப்போ கரண்ட்டாக டெய்லி ஒர்க்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி 10 பேர் வேலை செய்யலாம், 20 பேர் வேலை செய்யலாம், மொத்தம் 50 பேர் வேலை செய்கிற அளவுக்கு என்கிட்ட ஸ்பேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ மேக்ஸிமம் 50 தான் வருவாங்க, அதுக்கு மேலே வர மாட்டாங்கன்னா 50 கொடுத்துக்கலாம். இன்றைக்கி என்ன, நான் 10 பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னா 10ன்னு நான் இங்கே கொடுப்பேன். இன்புட்டை 10ன்னு கொடுத்தோன்னே 10 பேருனுடைய டீட்டெயில் வாங்கி ஸ்டோர் பண்ணணும். அப்போது I is equal to 0, I less than 10, I plus plus. ஸோ இந்த பர்டிகுலர் அவுட்புட் மட்டும் 10 டைம்ஸ் 10 பேருக்கு எனக்கு இன்புட் வாங்கி ஸ்டோர் பண்ணும். அப்போ முதல் ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய ஐடி எங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். E of I டாட் எம்ப்ஐடி, E of I டாட் நேம், E of I டாட் சேலரி. நீங்கள் இதை வந்து ஒரு மாதிரி பார்க்காதீங்க. இது வந்து வெறும் ஐடின்னு இருந்தால் எப்படி இருக்கும்? வெறும் இ நேம்னு இருந்தால் எப்படி இருக்கும்? அரே மாதிரி இருந்தால் இப்படி தானே போடுவோம். வெறும் சேலரின்னு இருக்குது. அப்போது ஃப்ளோட்னா பர்சன்டேஜ் எஃப், ஸ்கேன்எஃப்பில் பர்சன்டேஜ் எஃப் சேலரி கொடுப்பீங்க. ஸ்ட்ரிங் வாங்கும்போது பர்சன்டேஜ் எஸ்ஸு இ நேம் கொடுப்பீங்க. இல்லை கெட்ஸ்ன்னு போட்டுட்டு இ நேம் கொடுத்துருவீங்க, எம்ப்ளாயி நேம். அது மாதிரி பர்சன்டேஜ் டியில் ஆம்பர்சன் இடி கொடுத்துருவீங்க. அதே மாதிரி நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க? ஜஸ்ட்டு உங்களுடைய அரே ஸ்ட்ரக்சர் வேரியபிள், அந்த அரே இண்டெக்ஸோட டாட் அந்த வேரியபிள், அவ்வளோதான். வழக்கம் போல் உள்ளது தான், சின்ன மாற்றம். வழக்கம் போல் நீங்கள் ஆம்பர்சன் போடுறது போடலாம், இங்கே தேவையில்லை. ஏன்னா அரேனுடைய பேர்லேயே என்ன இருக்கும்? அதனுடைய அட்ரஸ் இருக்கும். ஸோ இங்கே ஆம்பர்சன் தேவை கிடையாது. வழக்கம் போல் பண்ணிடுங்க. இது எஃப்எஸ் ஆஃப் ஸ்டாண்டர்டின் நான் ஏற்கனவே கேரக்டர் ரீட் பண்ணும்போது சொல்லியிருக்கேன். பஃபரில் இருக்கக்கூடிய தேவையில்லாத இன்புட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் இது. சம்டைம் இது ரிமூவ் ஆகும், சம்டைம் ரிமூவ் ஆகாது. கரெக்டாக இது E of 0ல் கொண்டு போய் முதல் இடத்துல ஸ்டோர் பண்ணிடும். இந்த பிளேஸில் அங்கே E ஆஃப்னு போட்டிருக்கோம்ல, இங்கே S ஆஃப் ஸ்டூடெண்ட் ஆஃப். அடுத்து ரெண்டாவது வரும்போது I வேல்யூ 1ன்னு ஆகுமா, இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணும். மூணாவது வரும்போது இந்த இடத்துல, நாலாவது வரும்போது இப்படிமா 9 வரைக்கும், அப்போ 10th பிளேஸ்ன்னு அர்த்தம். அது வரைக்கும் ஸ்டோர் பண்ணிடும். இது ஃபுல்லாக ஃபில் பண்ணி விட்டுரும்.
இப்போ உங்கள் ஸ்ட்ரக்சர் ஃபில் ஆயிடுச்சா, இப்போ நீட்டாக டிஸ்ப்ளே பண்ணணும். டேபிள் வியூவில் கூட நீங்கள் டிஸ்ப்ளே பண்ணலாம். நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன்ல பெர்சன்டேஜ், நம்பர் ஆஃப் டி அந்த மாதிரிலாம் போட்டு டேபிள் ஃபார்மேட்டில் பிரிண்ட் பண்ணலாம். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் நாளைக்கு உங்களுக்கு நான் பிரிண்ட் பண்ணி நேரடியாக நான் ப்ரோக்ராம் நீங்கள் ஏதாவது ஒரு கான்செப்ட் சொல்லுங்கள், அதிலே நம்ம புதுசாக கூட பண்ணுவோம். எம்ப்ளாயி ஸ்டூடெண்ட்டை விட்டுட்டு வேறு ஏதாவது சொன்னீங்கன்னா அது கூட பண்ணலாம். ஸோ ஜஸ்ட்டு நான் டைப் பண்ணுறேன். அதே மாதிரி 10 பேருக்கு நான் ஃபார் லூப் எழுதிட்டு E1 ஆஃப் ஜஸ்ட்டு பிரிண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க, டேப் கீ யூஸ் பண்ணி. அப்போ அந்த 10 பேருனுடையதும் எனக்கு அலைன்ட் ஆகி ஐடி, நேம், சேலரி சொல்லி வரும். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா பாருங்கள், டவுட்னா கேட்டுக்கோங்க. இது பிரிண்ட் பண்ணுறது. ஸோ முதல்ல என்ன பண்ணும், ஸ்ட்ரக்சர் டிஃபைன் பண்ணியிருக்கோம், மெமரி அலாட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு கேட்டு அதை ஃபில் பண்ணியிருக்கோம் ஸ்ட்ரக்சரில். திரும்ப அந்த ஸ்ட்ரக்சரை நான் அக்சஸ் பண்ணியிருக்கோம். இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், அரேஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த அரே, இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே அரே இருக்குதா, இருக்குது. இந்த ஒரு அரே, இது பேர் என்னென்னா அரேஸ் வித்தின் ஸ்ட்ரக்சர். ஒரு அரேயே ஸ்ட்ரக்சருக்குள்ளே இருக்குது, வித்தின் ஸ்ட்ரக்சர். இது ஒரு கான்செப்ட். அரேஸ் வித்தின் ஸ்ட்ரக்சர். ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளேயும் அரே இருக்கலாம், ஒரு ஸ்ட்ரக்சரே அரே ஆஃப் ஃபார்ம் ஆகிருக்கலாம். அது அரேஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இந்த இடத்துல வந்து அரேஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்கும், ஃபார்ம் ஆயிருக்கு. புரியுதுங்களா? இதுதான் பின்னாடி வந்து C++ல் கிளாஸாக கன்வெர்ட் ஆகி வெறும் டேட்டா மெம்பர் இல்லாமல் ஃபங்க்ஷனாலிட்டியும் சேர்ந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. இதை கெட் பண்ணுறதுக்கு, இதில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு, அப்புறம் இதை அக்சஸ் பண்ண முடியும். இங்கெல்லாம் டேட்டா ஹைடிங் கிடையாது. ஊப்ஸ் கான்செப்ட் வரும்போது C++ல் டேட்டா ஹைடிங் வரும். அப்போ இவங்க யார் இவங்களை அக்சஸ் பண்ணலாம், யார் அக்சஸ் பண்ணக்கூடாது, அந்த மாதிரியெல்லாம் வந்துடும். அதுதான் வந்து C++ல் வரும். ஓகே, அக்சஸ் மாடிஃபையர்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை தான் கிளாஸாக என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆரம்பத்தில் C++-ஐ வந்து எப்படி கூப்பிட்டாங்கன்னா சி வித் கிளாஸஸ்ன்னு தான் சொன்னாங்க. சியோட கிளாஸ் ஆட் பண்ணியிருக்கோன்னு தான் சொன்னாங்க. சி வித் கிளாஸஸ் இப்படி தான் பேர் இருந்தது. பட் லேட்ரான் அது கொஞ்சம் ஸ்டைலாக மாற்றி சியினுடைய இன்க்ரிமெண்ட்டாக மாற்றிட்டாங்க. அதான் C++. ஓகே, இதுதான் ஸ்ட்ரக்சர். புரிஞ்சுதா? நாளைக்கு ப்ரோக்ராம் எழுதுவோம். யூனியன் பெருசாக கிடையாது. இது தனித்தனியாக மெமரி அலாட் பண்ணுதில்ல. யூனியனாக இருந்தால் என்ன பண்ணணும்னா, இதில் யார் பெரிய ஆளும் பார்க்கும். இவங்க 4 பைட் கேட்குறாங்க, இவங்க 30 பைட் கேட்குறாங்க, இவங்க 8 பைட் கேட்குறாங்க. இவர் தான் பெரிய ஆள், அப்படி தானே? அப்போது இது என்ன பண்ணணும்னா, மெமரி அலாட் பண்ணுறது இதுக்கு மட்டும்தான் பண்ணும். யூனியனாக இருந்தால் இதுக்கெல்லாம் பண்ணாது. அப்போ இங்கே வந்து ஸ்டோர் ஆகுறது ஸ்டூடெண்ட் நேம்னா ஸ்டூடெண்ட் நேம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இடம் இருக்கும். அப்புறம் ஐடி ஸ்டோர் பண்ணால் ஸ்டூடெண்ட் நேம் அழிச்சிட்டு ஐடி ஸ்டோர் ஆகும். அப்புறம் ஃபீஸ் ஸ்டோர் பண்ணாங்கன்னா ஸ்டூடெண்ட் ஐடி அழிச்சிட்டு ஃபீஸ் ஸ்டோர் ஆகும். கடைசியாக என்ன ஸ்டோர் பண்ணிங்களோ அது மட்டும்தான் இருக்கும். மற்ற மெம்பர்லாம் டேட்டா இருக்காது. இது உங்களுக்கு எங்கடா யூஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். பட் டானிக்ஸ் ரிச்சி டிசைன் பண்ணதே ஒரு ஓஎஸ் டெவலப் பண்ணுறதுக்கு தான் டிசைன் பண்ணாங்க. அங்கே மெமரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ராசஸர், அப்புறம் ரேம் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணும்போது மெமரி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அப்போ அவருக்கு அது தேவைப்பட்டது. அதனால எனக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் மெம்பர்ஸ் இருக்குது, ஆனால் ஒரு மெம்பர் நான் அக்சஸ் பண்ணேன்னா மற்ற மெம்பருக்கு வேலையே கிடையாது. அப்புறம் தேவையில்லாமல் எதுக்கு மெமரி அலாட் பண்ணிவிட்டு, அந்த மாதிரி இடத்துல ஏதாவது ஒரு மெம்பர் அக்சஸ் பண்ணால் இன்னொரு மெம்பர் கட்டாயம் வரமாட்டாங்க. ஓவர் ரைட் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி தான் நம்ம வச்சுருக்க வேண்டாம். அட்லீஸ்ட் ஒரு மெம்பர் தான் அட் அ டைம் வரும். அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஸ்ட்ரக்சருக்கு பதிலாக யூனியன் போகலாம். பட் ஆர்டினரி பிஸ்னஸ் சினாரியோவில் ஃபுல்லாக நமக்கு ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் யூஸ் ஆகும், யூனியன் யூஸ் ஆகாது நமக்கு. வேறு இந்த மேக்ரோ கண்ட்ரோல் ப்ரோக்ராமர் அந்த மாதிரி நீங்கள் எழுதும்போது தான் சில ரெஜிஸ்டர் அட்ரஸ்லாம் இருக்குன்னா ஒன்று அக்சஸ் பண்ண இன்னொன்று அக்சஸே பண்ண மாட்டோம். அந்த மாதிரி இடங்கள்ல நமக்கு வந்து யூனியன் தேவைப்படலாம். பட்டு ஓஎஸ்லாம் டெவலப் பண்ணுறப்போ சரிங்களா, இங்கே வந்து நமக்கு தேவைப்படாது. யூனியனுக்கும் ஸ்ட்ரக்சருக்கும் அதான் வித்தியாசம். ஸோ இட் வில் allocate the memory space for only one member which occupy more memory than others. ஸோ எது மற்ற மெம்பரை விட அதிகமாக மெமரி எடுக்குதோ அதுக்கு மட்டும் மெமரி அலாட் பண்ணும் யூனியனை பொறுத்த வரைக்கும். கீவேர்டு வந்து யூனியன்னு மாறும் ஸ்ட்ரக்டுக்கு பதிலாக, மற்றபடி எல்லாம் சேம் தான். புரிஞ்சுதா? ஏதோ கொஞ்சம் ப்ரோக்ராம் வேணால் நாளைக்கு டைப் பண்ணுவோம். எதாவது டவுட்ஸ்னால் நாளைக்கு எழுதி வச்சுக்கோங்க, அதெல்லாம் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம்.